நெல்லையில மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை. வேற்று சாதியை சேர்ந்த கவின் இறந்தப்போ பல பேர் குரல் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க கீழ் சாதியை சேர்ந்த ஒரு ஆண். ஆனா இன்னைக்கு நெல்லையில சிவமதி அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட பெற்றோர்களாலேயே கொல்லப்பட்டிருக்கா. ஆனா அதுக்கு குரல்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க நிறைய பேர் முன் வரல. ஏன் அந்த பொண்ணு சாவடிச்சாங்க? நெல்லையில அப்படி என்னதான் நடந்தது? இந்த பொண்ணு சாகடிக்கப்பட்டாளா? இல்ல அது ஒரு சூசைடா? இது விபத்தா? இல்ல கொலையா? அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லப் போகுது. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை. ஆல்ரெடி நெல்லையில கீழ் சாதியை சேர்ந்த கவின் என்பவரை ஒரு பொண்ணை காதலிச்சதுனால, அதாவது உயர்ந்த சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சதுனால கொல்லப்பட்டார். அதுவும் அந்த பொண்ணோட தம்பினாலேயே. இதுக்கு பல எதிர்வலைகள் இருந்துச்சு. பல பேர் குரல் கொடுத்தாங்க. குரல் கொடுத்தும் பல பேர் அந்த பொண்ணை திட்டினாங்க. அதாவது அந்த கவிரை காதலிச்சு அந்த பொண்ணை திட்டினாங்க. நீயும் செத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க. அந்த பொண்ணை டேக் பண்ணாங்க, டிஎம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பண்ணாங்க. பட் இன்னைக்கு நெல்லையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 வயது காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு சிவமதி. இந்த பொண்ணு பாளையங்கோட்டையில உள்ள அரசு உதவி பெற கல்லூரியில செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு இந்த February 6, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா அந்த பொண்ணுக்கு திருமணம். இந்த பொண்ணு கீழ் சாதியை சேர்ந்த ஒருத்தரை காதலிச்சுட்டு வந்திருக்கா. அந்த குடும்பமே அவளை எதிர்த்திருக்கு. அதாவது சிவமதியோட குடும்பம் அந்த கல்யாணத்தை, அந்த காதலை எதிர்த்திருக்காங்க. நிறைய எதிர்வலைகள் கிளம்பியிருக்கு. இதெல்லாம் மீறி அவங்களுக்கு இந்த 6ஆம் தேதி கல்யாணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலையில திடீர்னு அவங்க மாமாவும் அவங்க அம்மாவும் இந்த பொண்ணு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னும் டாக்டர்ஸ் இவங்கள உடனே அரசு மருத்துவமனைக்கு மாத்துங்க அப்படின்னு சொன்னதும் இங்க இருந்து பாண்டியேரி அப்படின்ற இடத்துல இருக்க அரசு மருத்துவமனைக்கு மாத்திருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கழுத்துல நிறைய இடங்கள்ல காயம் இருக்கிறத பார்த்திருக்காங்க மருத்துவர்கள். இதை பார்த்த உடனே காவல்துறைக்கு அவங்க இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு பேட்டை மற்றும் டவுன் போலீஸ் எல்லாருமே அந்த பொண்ணோட உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா சிவமதியோட தாயாரை விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதால் மரணம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அதனாலதான் இது விஷயம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. அதனாலதான் இப்போ இறந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்த ஈஸியா விட தயாரா இல்லை சிவமதியோட காதலன். அதனால அவரோட காதலனும் அதுக்கப்புறம் அவங்களோட உறவினர்களும் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது விபத்து இல்லை, இது ஒரு கொலை. எங்கள் காதல் திருமணத்தை எதிர்த்ததுனால இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் போலீஸே நடந்தது ஒரு விபத்து தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிவமதி மரணத்திற்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இதை கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட விபத்தா, இல்ல இந்த காதல் திருமணம் February 6 நடக்கவிருந்த இந்த காதல் திருமணம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட பெற்றோரே, அவங்களோட அப்பா அம்மாவே அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் சோசியல் மீடியாஸ்ல பேசப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பதில் என்னன்னா, உடற்கூறு ஆய்வு அந்த பொண்ணை வச்சு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட்டும் போலீஸோட விசாரணையும் தான் இதை ப்ரூவ் பண்ணும். பட் போலீஸே இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது இது நிரூபிக்கப்படுமா? இந்த ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லப்படுற சிவமதியின் மரணம், அந்த மரணத்திற்கு உண்மையிலேயே நியாயம் கிடைக்குமா அப்படின்றதுதான் காத்திருந்தா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஒரு மரணத்துக்காக உங்கள் கருத்து என்ன? கவின் சாகும்போது வேறு ஜாதியை சேர்ந்த ஒருத்தனை காதலிச்சதுனால கவினை கொன்னுட்டாங்கன்னு கவினுக்காக எல்லாருமே பேசும்போது, வேறு ஜாதி பையனை காதலிச்சதுனால சொந்த அப்பா அம்மாவே சிவமதியை கொன்னிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கான எதிர்வலைகள் கிளம்பாம இருக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஒருவேளை அந்த ஆப்போசிட்ல இருக்க பையன் செத்துருந்தா எல்லாருமே பேசியிருப்போமோ? என்ன ஏது இந்த போட மரணம் விபத்தா கொலையா அப்படின்றத விரைவில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் கண்மணி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.